நம்ம பார்த்துருக்க சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து போட்மாஸ் ரூல் அடுத்த டைப்பு. ஏன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் 5 டைப்ஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தோம்ல, அதில் வந்து போட்மாஸ் அடுத்த டைப்ஸு. அதுவும் போட்மாஸ்னால் வி போட்மாஸ். வின்றது வந்து வெக்டாருக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்னால் இதே கொஷின் தான் வரும்னு அர்த்தம் இல்லை. இந்த மாடலில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த வர என்டிபிசி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது போன எக்ஸாம்ஸ்லேயும் அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லையும் இதே மாடல் கொஷின்ஸ் தான் வந்திருக்கு. அதனால் இந்த டைமும் இதே மாடல் வரலாம், நம்பர்ஸ் வேறையாக இருக்கலாம். நம்ம வீடியோஸுக்குள்ளே போகலாம். இந்த மாடல் கொஷின் பார்த்திங்களா, இதுவும் போட்மாஸ் ரூல்ஸில் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இதில் எப்படி ஸ்பீடாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு -2 எடுத்துக்கிறோம். -2 அப்புறம் இந்த இடத்துல இருக்க மல்டிப்ளிகேஷன் எடுத்துகிறோம். 7 × 9 63, -to +2, அப்புறம் 5 இங்கே -5 × 20 100. இதை சால்வ் பண்ணால் 65 - 100 35. அப்புறம் இங்கே 19 - 1 18, 18 / 2 9. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதாவது க்ளோஸ்ட் ப்ராக்கெட். -15 / 3 5. இங்கே 9 - 35 26. அதுவும் -26. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே 5. ஆன்சர் இஸ் 31. டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவோம். இதை நம்ம பார்த்துக்கிட்டே மைண்ட்லேயே பண்ணோம். இங்கே நான் எழுதி பண்ணாலும் மைண்ட்லேயே பண்ணாலும் ஆன்சர் வரும். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், ப்ராக்கெட் எதை ஃபஸ்ட் எடுத்துக்கணுன்றதை நம்ம தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட், எத்தனை ப்ராக்கெட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாருங்கள், இந்த க்ளோஸ்ட் ப்ராக்கெட், அடுத்தது இந்த ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது. இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுது, லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதோட ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் ஆகுது. அடுத்தது இந்த ஓப்பன் ப்ராக்கெட், இந்த ஓப்பன் ப்ராக்கெட் வந்து -2 இதுக்கானது. இங்கே 9 × 7 இந்த ப்ராக்கெட் இதுக்கானது. இப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோம். இந்த மைனஸ் சால்வ் பண்ணிட்டு மைண்டில் சால்வ் பண்ணிட்டு +2 ஆயிரும். இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்மாஸ் ரூல் படி BOD MAS பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அடுத்தது தான் ஆட் பண்ணோம். 7 × 9 = 63 +2 இங்கே 65. அப்புறம் அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்கா. அடுத்தது 5 × 20 இருக்குது பார்த்தீங்களா, 5 × 20. இங்கே மைனஸ். இங்கே அடுத்து நம்ம இங்கே மைனஸ் வந்துச்சு, 65க்கு முன்னாடி மைனஸ். அடுத்து இதை பண்ணக்கூடாது. அடுத்த மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி போட்மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் பண்ணோம். 5 × 20 100. அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணால் 35 அப்படி வரணும். அடுத்து வந்து இங்கே 35 எடுத்து வந்துடுச்சா. இந்த பக்கம் இருக்க ஓப்பன் ப்ராக்கெட்டில் உள்ளர இருக்க க்ளோஸ் ப்ராக்கெட், அதாவது க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ஓப்பன் ப்ராக்கெட்டோட -19 - 1 அப்படின்னா அதோட 18. அதுக்கப்புறம் / 2 அப்படின்னா 9. அதுக்கப்புறம் 9 - 35. இப்படி தான் சால்வ் பண்ணணும். இது வந்து மைண்ட்லேயே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு எந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். 9 - 35 வந்து -26. அதுக்கப்புறம் இங்கே மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் இருக்க ப்ராக்கெட்டில் இருக்கிறது சால்வ் பண்ணணும். 15 / 3னா 5. அதாவது 5 இங்கே மைனஸ், உள்ளே இருக்க மைனஸ் இல்லாமல் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு மைனஸ். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 31 அப்படின்னு. இந்த ப்ளஸ் மைனஸில் தான் மிஸ்டேக் பண்ணுவோம். மிஸ்டேக் பண்ணுறப்ப இந்த ஆன்சர் 21 வரும், 31 -21 வரும், 35 கூட வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் போடணுன்னா நம்ம ப்ராக்கெட் வந்து கிளியராக இருக்கணும். ப்ராக்கெட் எது க்ளோஸ் பண்ணணும், எது க்ளோஸ் ப்ராக்கெட், எது ஓப்பன் ப்ராக்கெட், எந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்றது கிளியராக இருக்கணும். இது ஒரு மாடல். இந்த மாடல் சம்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க, அதனால் இந்த மாடல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தெளிவாக ப்ராக்கெட்ஸ்லாம் தெளிவாக இருங்க. நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த போட்மாஸ் சம்மில் இந்த சம் மாடல் பார்த்திங்களா, ஸ்கொயர்ஸு அப்புறம் இதெல்லாம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயரை சால்வ் பண்ணியும் போடலாம். இது அல்ஜெப்ரிக் ஃபார்முலா. இது என்னது, A² - B² ஃபார்முலா. இதுக்கு என்ன எப்படி பண்ணலாம், A + B × A - B. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாமா, இப்படியும் போடலாம். இல்லை 75க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சி 55 ஸ்கொயர் பண்ணி அதை மைனஸ் பண்ணியும் போடலாம்.
நம்ம எப்படி போட போகிறோம்னா இந்த மெத்தடில் போடலாம். ஏன்னா இது ஆட் பண்ணி சப்ராக்ஷன் தானே, அதனால் இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னால அப்படி போடுறோம். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இது ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்படியே 4/11 into 121/16 into 24 it is 75 square minus 55 square into 1/100. இப்போ சால்வ் பண்ணால் இங்கே 121க்கு 11னா 11, 4 இங்கே 4னா இங்கே 6, 6 into 11 66. அப்புறம் இதோட இது போடலாமா? 75 + 55 80 + 50 130. மல்டிப்ளிகேஷன் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். மல்டிப்ளிகேஷனை தான், அதே தான், குழம்பிக்காதீங்க. இன்னொரு ப்ராக்கெட்டில் 75 - 55 20 into 1/100. இது மல்டிப்ளிகேஷன்லேயே இருக்கனால இங்கேயே நான் ஜீரோஸ் அடிச்சிக்கிறேன். 13 into 2 26 into 66 மல்டிப்ளை பண்ணால் 1716. இந்த மல்டிப்ளிகேஷன் நான் எப்படின்னு ஈஸியாக சொல்கிறேன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணால் எப்படி மல்டிப்ளிகேஷன் 2 டிஜிட்டை வந்து ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதே நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமா? 66 26 இருந்துச்சா? இது எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட் டிஜிட் செகண்ட் டிஜிட் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். 6 2 சார் 12, 1 டிஜிட் கேப் விட்டுட்டு 6 6 36. அதோட 6 இன்னொரு டிஜிட்டை வந்து செகண்ட் டிஜிட்டை ரிமைனிங்காக வச்சுக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டுக்கு செகண்ட், அதாவது லாஸ்ட் டிஜிட் ஃபஸ்ட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட், அப்புறம் செகண்ட் டிஜிட் ஃபஸ்ட் டிஜிட், அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 6 6 36, 6 2 12, ஆட் பண்ணால் 8 48 கூட இங்கே 3 ஆட் பண்ணால் 48 கூட 3 ஆட் பண்ணால் 11 1 51 வந்துருமா? அதை வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். 5 1 6 1 7 1 ஆன்சர் வந்துருச்சுங்களா? இதை மைண்ட்லேயே பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் அப்படியே டக்குன்னு எடுத்தோன்னே ஆன்சர் போட்டேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தடை ஈஸியாகவும் இருக்கும். இந்த சம் பாருங்கள், இதுவும் ஒரு NTPCயில் கேட்ட கொஷின் தான். இந்த மாடலும் கேட்டிருக்காங்க. இதுவும் போர்ட் மாஸ் தான். இது சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸ்டேஜ் 1 தான் கேட்டிருக்கான். சிம்பிளாக கேட்டிருக்காங்க. எப்படி இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஹோல் ப்ராக்கெட்டில் சின்ன ப்ராக்கெட், ஃபஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் எதுக்கு சால்வ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணால் 6 / 6. ஏன் டிவைட் பண்ணுறோம்? போர்ட் மாஸ்டர் D தான் எம்முக்கு முன்னாடி இருக்குது, மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி இருக்குது. இது ஃபஸ்ட் நீங்கள் முன்னாடி எழுதி கூட வச்சுக்கலாம். போர்ட் மாஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா எது ஃபஸ்ட் பண்ணணும் செகண்ட் பண்ணணும்னு தெரியும். பேப்பர் கொடுத்தோடனே எழுதிட்டோன்னா கூட 1 - 3 இங்கே 2 ஆயிரும். 2 3 6, அங்கே பாருங்கள் இங்கே ஒரு 3 இருக்குது, +3 9 ஆன்சர். இங்கே இருக்க ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். இந்த சம் சிம்பிளான சம் தான். இருந்தாலும் இந்த மாடலும் கேட்குறான் அப்படின்றதுக்காக, உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த சம்ஸும் லிஸ்ட்டில் சேர்த்திருக்கேன். இந்த சம் பார்த்தோம்னா இதுவும் சேம் போர்ட் மாஸ்டர் மெத்தட் தான். போர்ட் மாஸ்டரில் இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? தெரியும், ப்ராக்கெட்டில் இந்த இருக்கிற ப்ராக்கெட்டில் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். இப்படி தான் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டிய ப்ராக்கெட் இது. அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும், அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டிவிஷன் பண்ணால் 36 / 6 6. அடுத்து மல்டிப்ளை பண்ணால் 8. மல்டிப்ளை பண்ணால் 6 8 48. 48ன்னு போட்டுக்கலாம். 48 அப்புறம் -1. அடுத்ததுக்கு லாஸ்ட் சப்ட்ராக்ஷனில் -1 பண்ணால் 47. அப்புறம் -45 பாருங்கள், -47 அப்புறம் -45. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 45 + 47 92வா? 92. அப்புறம் -37. இங்கே பாருங்கள், இந்த 37 இருக்குது, இந்த 37. அதுக்கப்புறம் +79. 92 - 37 ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் 92 - 37. 92 - 37 பண்ணோன்னா இங்கே 5 55 வரும். அது மைனஸ், இங்கே மைனஸ் தான் இருக்கனால -55 - × +,
79ல் 55 போச்சுன்னா 79ல் 55 போச்சுன்னா 4 2 24 இஸ் ஆன்சர். 24 இஸ் ஆன்சர். சால்வ் பண்ணும். இங்கே பாருங்கள் மைனஸ் நம்ம போர்ட் மாஸ் ரூல்லையும் சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் அப்புறம் இந்த சிம்பிள்ஸ். மைனஸ் எங்கேயாவது இந்த ஒரு மைனஸ் விட்டுட்டாலும் இல்லை டிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அடிஷனோ ஒரு மல்டிப்ளிகேஷனோ பண்ணிட்டாலும் சம்ஸே தப்பாயிரும், ஆன்சர் தப்பாயிரும். இதில் நம்ம சிம்பிளிஃபிகேஷனும் வந்துட்டாலே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் சிம்பிள்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த சம் பார்த்திங்களா பார்த்தாலே ரொம்ப கசமசான்னு இருக்கா. இது சால்வ் பண்ணணுன்னாலும் கொஞ்சம் உட்காந்து டைம் எடுக்கும்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. ஆனால் இந்த சம் பார்த்தாலும் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இருக்க ப்ராக்கெட் சால்வ் பண்ணிக்குவோமா. ஃபஸ்ட்டு 9 4s 36, 36 minus 17 19. இங்கே மைனஸ் 36ல் அதனால் -19. இங்கே ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும். 8 minus 4 4. இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிடுச்சு. இங்கே மைனஸ்னால -19 இங்கே 4 அப்படின்னா -15 வந்துடும். இந்த இடத்துல -15. இப்போ இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுவோமா. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும். 8 7s 56 + 1 57. 57 divided by 19. 9 வருது 7 வருதுன்னா டேபிள்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா 3ஆல் வரும். 3 டேபிள்ஸ் அப்படின்னா 3. இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3. இதை சால்வ் பண்ணால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல ஃபஸ்ட் போர்ட் மாஸ்டர் படி டிவிஷன் பண்ணணும். 16 divided by 4 4. அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். அந்த 4 -4 அப்புறம் ஆட் பண்ணோன்னா 4 + 2 + 3 9 - 4 5. இங்கே ப்ளஸ் இது சால்வ் பண்ணி பார்ப்போமா. 3 15 45. இந்த மைனஸ் இங்கே 5 = -40. பாருங்கள் ஆப்ஷனில் -40யும் கொடுத்துருக்கான் +40யும் கொடுத்துருக்கான். 40 தான் ஆன்சர் அப்படின்னு 14 எடுத்து ப்ளஸ்னு போட்டுருவோம். அந்த சிம்பிள்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸில் சிம்பிளிஃபிகேஷனில் இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் சம். இந்த சம் பார்த்திங்களா சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆனால் டெசிமல்ஸில் கேட்டிருக்கான். போர்ட் மாஸ் ரூல்லையும் டெசிமல்ஸ் அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஒரு சம் கேட்டிருக்கான். பார்த்திங்களா சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா. நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். எந்த ப்ராக்கெட் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். எந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட் பண்ணலாம். ரெண்டுமே ப்ராக்கெட் தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ நம்ம எது வேணால் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க ப்ராக்கெட்டை எடுத்துக்கோமா. சால்வ் பண்ணோம்னா 3 இங்கே 2 வரும். 0.2 வரும். 0.2னா 2 × 0.2 × 2 4 0.4 இங்கே டிவைடட் பை 0.3 வந்துடும். ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே டிவிஷன் வந்துடுச்சு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே 0.2 ஆஃப் அதாவது ப்ராக்கெட் 0.2 × 2 ஆஃப் ப்ளஸ் 0.2ன்னு கொடுத்துக்கலாம். இங்கே ஆஃப்னு இருக்கனாலே 1/2னா இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். இங்கே 4 இங்கே 4 வந்துச்சா. 4 × 0.2 0.8 0.8 ப்ளஸ் 0.2 வந்து 1 1 × 0.2 இங்கே இருக்குங்களா. அந்த 0.2 வந்து 0.2ன்னே வந்துடும். இது எப்படி எழுதலாம். 0.3 divided by 0.4 × 0.2ன்னு எழுதலாமா. இப்படி பண்ணோம்னா இங்கேயும் இங்கே போச்சுன்னா 0.2 ஆயிருமா. 0.2னா டிவைட் பண்ணால் 3ல் 2 பண்ணால் 1 2 1 இங்கே பாயிண்ட் வந்து 0 5 வருமா. இப்போ இங்கே ஒரு டிஜிட்டில் தள்ளி இருக்கனால இங்கே ஒரு டிஜிட் தள்ளி வரும். இப்போ 0.15
ஆன்சர். பாருங்க 1.5யும் கொடுத்துருக்கான், ஆனால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0.15 தான். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கு தான் சிம்பிளிஃபிகேஷன் போடுறப்ப கிளியராக இருக்கணும்னு சொல்கிறது. ஓகேவா? போர்ட் மாஸ்டர் சொல்லியிருக்கோம்ல, வி போர்ட் மாஸ்ன்ட்டு, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சம். வினா வெக்டார்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ் மேலே பார் கொடுத்துருந்தாங்கன்னா தான் வெக்டார். ஏன்னா அது ரெண்டும் சேர்த்து அதுதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்கும் முன்னாடி வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சம்மில் வெக்டார் தான் சால்வ் பண்ணிட்டு தான் ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்களா, போர்ட் மாஸ்டர் ப்ராக்கெட்டில் டிவிஷனும் கொடுத்துருக்கான். நம்ம எடுத்தோடனே 7 112 டிவைட் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்த்துட்டோம்னா அப்படி அது சால்வும் ஆகாது. அப்படி பண்ணாலும் தப்பாக தான் வரும். சால்வ் ஆகிற நம்பரை கொடுத்துருந்தாலும் தப்பாக தான் வரும். அதனால் அது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வெக்டார் இருந்துச்சுன்னா வெக்டார் சால்வ் பண்ணணும். இது வந்து குரூப் டியில் போன டைம் கேட்டிருக்கான். என்டிபிசிலையும் இந்த மாதிரி சம்ஸ் வருது. நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பி பண்ணணும், இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இது என்னடா அது அப்படின்னு யோசிக்க வைப்பாங்க. இந்த வெக்டார்ஸையும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இந்த சம் சால்வ் பண்ணி பார்ப்போமா? 7 4 28 28 112 டிவைட் பண்ணால் 28 4 times 112 25 minus 4 means 21 minus 21 37 இருக்கா? 37 அப்புறம் மைனஸ் 40 முன்னாடி மைனஸ் பின்னாடி 40 அப்புறம் ஹோல் ப்ராக்கெட்டுக்கிட்ட வெளியே டிவிஷனில் 144. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முடிச்சிக்கலாமா? 37 minus 21 + 16 வெளியே இருக்க மைனஸ் போட்டுட்டு 40 பார்த்தோம்னா 40 minus 16 24 24 144 divided by 24 144 divided by 24 சால்வ் பண்ணோம்னா 6 times of 24 144. ஆன்சர் இஸ் 6. இப்படி சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ்டர் உள்ள வெக்டார்ஸ் தான் சால்வ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் மாடல்ஸ். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ்டர் உள்ள இந்த மாதிரி மாடல் சம்ஸ் எல்லாமே கேட்குறான். என்டிபிசி எக்ஸாம்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கிளியராக ப்ராக்கெட்ஸ், சிம்பிள்ஸ், அப்புறம் அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்தோம்னாலே சிம்பிளிஃபிகேஷனை நம்ம கரெக்டாக 100% அடிக்க முடியும்.